Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போறோம். அதுவும் பூரி பண்ண போறோம். பூரினா நம்ம எப்பவுமே மைதா கோதுமையில பூரி இல்ல ரவையை வச்சு பூரி பண்ண போறோம். அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அப்போ 1 கப் ரவை வந்து 250 கிராம் ரவையும் அதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரவையை அரைச்சு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா மத்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நான் வந்து வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். இது எக்ஸ்ட்ரா நான் வறுக்கவெலாம் இல்லை, அப்படியே தான் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் மாவாகவும் இருக்கணும், கொஞ்சம் குருணையாகவும் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அரைச்ச ரவையை இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அடுத்து இதில் உருளைக்கிழங்க துருவி போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையே துருவி இந்த மாவு கூடயே சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மாவு பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் துருவி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க துருவினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். இது தண்ணியெல்லாம் ஊற்றி பிசையாதீங்க. உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே போதும். கடைசியில் பத்தலைனா மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. சரியாக இருந்துச்சுன்னா தண்ணி தெளிக்க தேவையில்லை. தண்ணி தெளிக்காமையே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். பூரி தேய்க்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம பூரிக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக தான் எடுப்போம். பார்த்திங்களா, அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரிக்கு வந்து உடனேலாம் தேய்ச்சி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வந்து சீக்கிரம் ஆயிரும். அதனால் ஒரு 4-5 பூரியாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கோங்க. சப்பாத்தியோட பூரி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து எண்ணெயில் பொரிக்கிறது பிடிக்காது. பார்த்திங்களா, அவங்க வந்து தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். 4 பூரிக்கு வந்து தேய்ச்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பூரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா போட்டதுமே பாருங்கள், நம்ம எப்பயுமே செய்கிற பூரி மாதிரியே நல்லா உப்பெல்லாம் வருது பாருங்கள். இது மாதிரி தான் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா காரமாகவும் இருக்கும் இல்லையா. அந்த உருளைக்கிழங்காம் போட்டதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பூரி செஞ்சுக்கிட்டா இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற பூரியெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பூரி மசால் பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணிக்கலாம். அப்புறம் குருமாலாம் பண்ணிக்கலாம். வெள்ளை குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா, இது எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து காரமாக இருக்கிறதுனால தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஈஸியான வேலையாக கூட இருக்கும். அந்த மாதிரி தேங்காய் சட்னி மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கும். நீங்களும் இது போல் பூரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூரிக்கு வந்து கோதுமை மாவு, மைதா மாவு எதுவுமே தேவையில்லை. ரவை மட்டும் இருந்தாலே போதும். அருமையான பூரி செய்யலாம். எப்பயுமே நம்ம ரவையில் உப்புமா தான் செஞ்சிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரவையில் ஒரு பூரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் பூரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.